நம்ம பழனி வள்ளி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒட்டஞ்சத்திரத்துக்கு பக்கத்தில் அம்பிளிக்கையில் ஒரு வீடு ஒன்று பிரமாதமாக கட்டி முடிச்சிருக்கிறாங்க. அதை பார்க்குறதுக்கு தாங்க வந்திருக்கோம். 11 சென்ட்டில் இந்த வீடு வந்து கட்டியிருக்கிறாங்க. கிளாடிங் பேட்டர்னில் இந்த வீட்டை வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீட்டோட மொத்த அளவு பார்த்திங்கன்னா 11 சென்ட்டுங்க. அந்த காம்பவுண்டு சுற்றளவு வரைக்கும். அந்த வீட்டுடைய உள்ள பில்டிங் ஏரியா பார்த்திங்க அப்படின்னா 1000 ஸ்கொயர் ஃபீட் கிரவுண்ட் ஃப்ளோருங்க. மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்த்திங்கன்னா 800 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கட்டியிருக்கிறாங்க. எல்லாமே தரமான ப்ராடக்ட்ஸாக பிராண்டட் மெட்டீரியல்ஸாக போட்டு அட்டகாசமாக இந்த வீட்டை கட்டியிருக்கிறாங்க. அதுவும் நீங்கள் நம்பவே முடியாத குறைந்த பட்ஜெட்டில் இந்த வீடு வந்து கட்டி முடிச்சிருக்கிறாங்க. அது என்ன பட்ஜெட் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வள்ளி கன்ஸ்ட்ரக்ஷன் இன்றைக்கி 3 BHK ஒட்டஞ்சத்திரத்தில் இருக்க அம்பளிக்கையில் கம்ப்ளீஷன் பண்ணியிருக்கோம். கிரவுண்ட் ஃப்ளோர் 1600 சதுரடிலையும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் 700 சதுரடியிலும் மொத்தம் 2300 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீட்டை கிளாடிங் பேட்டர்னில் முடிச்சிருக்கோம். அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீட்டோட அழகே பார்த்தீங்க அப்படின்னா வுட் ஒர்க்கு அதோட ஃபினிஷிங் தாங்க. இந்த வீட்டில் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற அந்த மெயின் டோர்லேருந்து உள்ளே இருக்க எல்லா வுட்டுமே தேக்கு மரம் தான். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா மினியர் PU பாலிஷிங் வந்து போட்டிருக்கிறாங்க. அதனால் பார்க்குறக்கே அப்படியே ஜொலிக்குதுங்க. வீடே உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சினிமேட்டிக் அண்ட் ராயல் லுக்கில் இருக்கும். சீலிங் ஒர்க்குமே அவ்வளோ பிரமாதமாக இருக்குங்க. லைட்டு கொண்டு பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே உங்களுக்கு ஒர்க்கே அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்கான ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டிவி யூனிட்டுங்க. ஒவ்வொன்றுமே பார்த்து ரசித்து பண்ணியிருக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே என்ட்ரான உடனே இருக்கிற பிரம்மாண்டமான ஹாலை தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்க. அதிலிருந்து உள்ளே வந்த உடனே டைனிங் ஹாலு, கிச்சனுங்க ரெண்டையுமே ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு கிச்சனோட கலர் பேட்டர்ன்ஸ் இது எல்லாமே மாடுலர் கிச்சன் தான். பார்க்குறதுக்கே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. டைனிங் ஹால்லேயே உங்களுக்கு பூஜா ரூமுமே வந்துடுதுங்க. அதுவுமே அவ்வளோ அழகாக வந்து பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. டைனிங் ஹாலில் ஜன்னல் கிட்ட ஒரு சின்ன திண்ணை மாதிரி செட் பண்ணியிருக்கிறாங்க. 2 பெட்ரூம் வந்துடுதுங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பெட்ரூம் போயிடலாம். 2 பெட்ரூம் நடுவில் ஒரு வாஷ் பேஷனும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பெட்ரூம்ங்க. இதில் வந்து உங்களுக்கு ஃப்ளோர் டு சீலிங் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இங்கேயுமே பெட்ரூமில் ஜன்னல் கிட்ட உங்களுக்கு திண்ணை மாதிரி செட் பண்ணி அங்கே உட்காந்துமே வேடிக்கை பார்க்கறதுக்கு அதையுமே பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் அட்டாச்சு பாத்ரூம் லெட்டினும் வந்துடுதுங்க. எல்லாமே உங்களுக்கு பிராண்டடான மெட்டீரியல்ஸ் தான் போட்டிருக்கிறாங்க. பக்காவாக உங்களுக்கு மாடர்ன் டிசைனில் உங்களுக்கு இதை ஸ்டைலாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது அடுத்த பெட்ரூம்ங்க. அதுலேயுமே உங்களுக்கு ஒரு அட்டாச்சு பாத்ரூம் லெட்டின் வந்துடுது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற அவுட்ரு வராண்டாக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டீல் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கிறாங்க. சிமெண்ட் ஃபைபர் போர்டில் பார்க்குறக்கு ஸ்டைலிஷாகவும் இருக்கும். நல்ல லைஃபும் கிடைக்குங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு சின்ன லிவிங் ஏரியாவும் பெட்ரூமும் வந்துடுதுங்க. அதோட பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா 800 ஸ்கொயர் ஃபீட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறது. அதுபோக பெரிய வராண்டா இருக்குது. ஏதாவது சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நடத்துறதுனா கூடவே இங்கேயே பண்ணிக்கலாம். அவ்வளோ இடம் விட்டு பண்ணியிருக்கிறாங்க. இங்கேயுமே உங்களுக்கு டிவி யூனிட்டு, கப்போர்டு அப்படின்னு சொல்லிட்டு செமையான வுட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. சீலிங் ஒர்க்கும் இங்கேயும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இங்கேருந்து இப்போ நாம் வந்து உள்ள பெட்ரூம்குள்ளே போய் பார்க்கலாங்க. இந்த தேக்கு மர வேலைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா பாலிஷ் பண்ணியிருக்கிறனால பார்க்குறக்கு அவ்வளோ ராயலாக இருக்குது. அதே மாதிரி வால்ஸோட பெயிண்டிங்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சட்டில் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. வுட்டு வந்து நல்லா கான்ட்ராஸ்ட்டாக தெரியுதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பெட்ரூமில் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் லைட்டுன்னு வந்துடுது. வெளியில் முன்னாடி போர்ட்டிகாவில் இருக்கிற சிட் அவுட்டுக்கு அவ்வளோ வுட் ஒர்க் பண்ணி லைட்டிங் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி வெளியில் கார் பார்க்கிங் பக்கத்தில் அவுட்ரு பாத்ரூம் லைட்டுன்னு ஒன்று வந்துடுதுங்க. அவங்களோட இடத்துல இவங்க ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாலும் பண்ணி தர்றாங்க. இல்லை நீங்கள் வந்து மெட்டீரியல்ஸ் வாங்கி கொடுத்துட்றீங்க, லேபர் அண்டு எக்ஸிக்யூஷன் மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னாலும் அந்த மெத்தட்லையும் பண்ணி தர்றாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சாலை வீட்டில் இருந்தோங்க. நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் போய் செட்டில் ஆகிட்டோம். நாங்கள் வந்து ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக பிளான் பண்ணி இருந்தோங்க. நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நாங்கள் பார்த்தோம், சர்ச் பண்ணி பார்த்தோங்க. அப்படி பார்க்கும்போது எல்லோரும் ரெஃபர் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா வள்ளி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரெஃபர் பண்ணாங்க. அப்போ வந்து நாங்கள் அவங்கள போய் பார்க்கும்போது அவங்க பண்ண ப்ராஜெக்ட்டை எங்களை டைரெக்டாக கூப்பிட்டு போய் காமிச்சாங்க. கொஞ்சம் ஒரு ட்ரஸ்ட் வந்துச்சு. சரி ஓகே நீட்டாக பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரஸ்ட் வந்துச்சு. அதே மாதிரி அவங்க கொடுத்த பட்ஜெட்டும் பார்த்தீங்கன்னா கரெக்டான ரேட்டாக இருந்துச்சுங்க. அவங்க போட்டிருக்கிற மெட்டீரியலும் நல்ல குவாலிட்டியான மெட்டீரியலை போட்டு கொடுத்தாங்க. அதே மாதிரி நான் ஆர்டிடெக் வந்து வச்சு நீட்டாக பண்ணி கொடுத்தேங்க. ஆர்டிடெக் வந்து எந்த மாதிரி எனக்கு வேணுமோ அது மாதிரி நான் ஆர்டிடெக் வச்சு நீட்டாக வீடு டிசைன் கொடுத்தேன். நான் எப்படி டிசைன் கேட்டனோ அதே மாதிரி அவங்க பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன ஆல்ட்ரு நான் பண்ணேங்க. வீடு கட்ட ஏன்னா நம்மளுக்கு மைண்டு மாறும் இல்லைங்களா, அது மாதிரி நான் சின்ன சின்ன ஆல்ட்ரு எல்லாமே நான் பண்ணோங்க. அது எல்லாமே கண்ணன் வந்து எந்த ஒரு சங்கட்டம் இல்லாமல் நீட்டாக வந்து பண்ணி கொடுத்தா அப்படிங்க. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட வீடு நல்ல பிரம்மாண்டமாக வந்திருக்குதுங்க. உங்களுக்கும் வந்து ஏதாவது இந்த மாதிரி வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இது வேணும்னா கண்ணனை நம்பி நீங்கள் ஒரு நல்ல ட்ரஸ்டடான ஒரு பையனுங்க. நீங்கள் கண்ணனை நம்பி வீட்டை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. அட்டகாசமான இந்த வீட்டை என்ன பட்ஜெட்டில் முடிச்சிருப்பாங்கன்னு கணிச்சிங்க அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். அதோட ஒரிஜினல் பட்ஜெட்டை நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.
ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்டுங்க, மைண்டில் வச்சுக்கோங்க. இதே மாதிரி அட்டகாசமான வீட்டை நீங்கள் பழனி சுற்று வட்டாரத்தில் கட்டணும் அப்படின்னா வள்ளி கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கால் பண்ணுங்கள். ஸ்க்ரீன்லேயே அவங்க நம்பரும் இருக்குதுங்க.